தமிழ் வணக்கம். பாருங்கள், 12 மணிக்கு செம்பருத்தி டீ வைக்க போகிறோம். ஒரு 4-5 செம்பருத்தி, 3 ரோஜாப்பூ. இந்த செம்பருத்தி பூ டீ வைக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி காஞ்சிருச்சு. இந்த செம்பருத்தியை தண்ணியில் போட்டுருவோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள்: இஞ்சி, ஜீரக பவுடரு, மல்லி, மிளகுத்தூள். இதுதான் போட்டு இந்த செம்பருத்தி டீயில் வைக்க போகிறோம். பாருங்கள், போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி கொதிக்க விடும். பாருங்கள், நல்லா வெந்து சாறு இறங்கிருச்சு. பாருங்களேன், நமக்கு இந்த சாறு தான் தேவை. இந்த ரோஜாவோட சாரும் இந்த செம்பருத்தியோட சாறு தான் தேவை. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ இன்னும் கொஞ்சமும் கொதிக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், இந்த நேரம் பாருங்கள், பனங்கல்கண்டு, ஓமம் பாருங்கள், நல்லா அது ஓமமும் பனங்கல்கண்டு போடுறோம். அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விடும், மூட்டிவிடும், கொதிக்க விடுவோம். பாருங்கள், எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வடிகட்டிடுவோமே. பாருங்கள், வடிகட்டிட்டோம். பாருங்கள், டீயை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்குது. செம்பருத்தியும் ரோஜாவும் கிடச்சுன்னா கிடைக்கும், நிறையா கிடைக்கும். செம்பருத்தி கிடைக்க தான் கஷ்டம். பாருங்கள், அருமையான டீ. பாருங்கள், 11 மணிக்கு இது மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க. கிடச்சா செம்பருத்தி பூ கிடச்சா விடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. தமிழ் வணக்கம்.